இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிக்கன்ல தான் தவா சிக்கன் பண்ண போறோம்। ଆଜି ବଢିଆ ଗୋଟେ तवा ଚିକେନ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବେଶୀ ପିଆଜ ସବୁ ଦରକାର ନାହିଁ, କିଛି ନାହିଁ। ସିମ୍ପଲ ଟିକେ ମସଲା ମିକ୍ସ କରିକି ବଢିଆ ଫ୍ରାଏ କରିବା। ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ କେମିତି ଟେଷ୍ଟ ଆସୁଛି ନା ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ବେଶୀ ତେଲ ପକେଇକି ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆଉ ଚିକେନ ନା ବଡ଼ ବଡ଼ ଲମ୍ବା பீஸ் ନା ಲೆಗ್ பீஸ் ரோய்ப டைம்ல ଆଉ ବି ବଢିயா டேஸ்ட் ଆସିବ। இது தவா சிக்கன் தான் நம்ம பண்ண போறோம்। தவா சிக்கன்னா மசாலா வெங்காயம் எல்லாம் எதுவும் போடாம எண்ணெய் போட்டுட்டு டீப்பா ஃப்ரை பண்ணாம மசாலா போட்டு பண்றது தான்। சிக்கன் நல்லா லெக் பீஸ் இருந்தா கரெக்டா இருக்கும்। வாஷ் பண்ணிட்டு சிக்கன்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும்। ଲେମନ ଜୁସ୍ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଲୁଣ ଟିକେ। ଲେମନ ଜୁସ୍ ପକେଇବା ଟାଇମରେ ଚିକେନର ଗୋଟେ ସ୍ମେଲ୍ ଆସିବ ନା, ସେ ସ୍ମେଲ୍ ଆଭଏଡ୍ କରିପାରିବ। ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର ଆଉ ଗୋଟେ ସ୍ପୁନ ମିର୍ଚି ପାଉଡର, 2ଟା ସ୍ପୁନ ଧନିଆ ପାଉଡର, ଟିକେ ଗରମ ମସଲା, ଟିକେ ଜିରା ପାଉଡର ଆଉ ପାନମରି ସୋମ ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଚିକେନ ମସଲା ରହିବା ଟାଇମରେ ଏଇଟା ବି ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ மிக்ஸ் करके टिके दही भी पकेकी सब मिक्स करके 10 मिनिट्स रखिबा ପାଇଁ दरकार। இது சிக்கன்ல வந்து சிம்பிள் மசாலா தான் நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும்। கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்க எந்த மிளகாத்தூள் யூஸ் பண்றீங்களானாலும் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏத்த மாதிரி। தனியா பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா இருந்தா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சோம் மசாலா சோம் பொடி இருந்தா கொஞ்சம் போடணும்। தயிர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்களானவே போதும்। ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும்। மசாலா வந்து தயிர் போட்டதால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா ஆயிடும்। ரொம்ப நேரம் ஒரு மாதிரி சிக்கன் வந்து வேகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா வெந்துட்டு இருக்கும்। அதனால நல்லா தயிர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சாவே போதும்। சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ட்ரையா தான் இருக்கும், அது கிரேவி மாதிரி இருக்காது। ஏதாவது ஒரு பிரியாணி பண்ணிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து இந்த ட்ரையா பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்। बिरियानी संगरे ये चिकन करिबो तो ठीक रहबो, ड्राई रहबो। और रसम डाली प्लेन डाली करके भी खाइब, कॉम्बिनेशन रे खाइबा पई बढ़िया रहबो। संग संग हे जिवो चिकन रे टेस्ट है ना हम होटल रे खाउछ ना सेमिति टेस्ट बढ़िया आसीबो। दही मिक्स करके 10 मिनिट्स रखिबो टाइम रे चिकन भी बेसी सॉफ्ट हे जिवो सेट पई। எல்லாமே போட்டுட்டு தயிர் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாவே போதும்। நம்ம தயிர்ல வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்। உப்பு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா சிக்கன் உள்ள வந்து உப்பு இறங்காம போயிடும்। உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்। அப்புறமா லாஸ்டா வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। பெப்பர் பவுடர் கடையில் இருக்கிறத விட நீங்க மிக்சியில ஒன்றும் பாதுமா நம்ம அரைப்போம்ல, அதை போட்டோம்னா அந்த பெப்பர் போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து உள்ள ஃபுல்லா இறங்கும்। ஒரு half லெமன் வந்து ஃபுல்லாகவே எலுமிச்சு பழம் ஒரு பாதி பீஸ் போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும்। இது தந்தூரி மாதிரி இல்லை, நார்மலாக வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம்। சிம்மில் வச்சே தான் வேக வைக்க போகிறோம், தண்ணி எதுவுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை। ஏன்னா ବେଶୀ ଅଏଲ ପକେଇକି ଆମେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ନର୍ମାଲ ଟିକେ ଅଏଲରେ ଭଲ ସିଝିଦେବ। ଆଉ ସିମ୍ରେ ରଖିକି କଭର କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଏ ଚିକେନର ଟେଷ୍ଟ ନା ବଢ଼ିଆ ଆସିବ। ଲାଷ୍ଟ ଟାଇମରେ ଆମେ ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି ପକେଇବା ଟାଇମରେ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ମୋର இந்த ட்ரையா சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தடவை இது வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னாவே செம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் இது। அதுக்கப்புறம் மறுபடியும் பசங்களுக்கு அதுவே பண்ணி கொடுப்போம்। ரசம் மட்டும் வச்சுட்டு சீக்கிரமாக மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தவால சிம்மில் வச்சுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வச்சு போகலாம்। ரொம்ப நேரம் உட்காந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த சிக்கனுக்கு வேணவே வேணாம்। இது நார்மல் ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றி பண்ணுறேன், நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஊற்றிட்டு பண்ணலாம்। ஆயில் நல்லா காஞ்சிட்டோன்னே சிக்கன் எல்லாமே நம்ம போட்டுடணும், எண்ணெயில் வேறு எந்த மசாலாவும் போட வேணாம்। ବୋଲୋ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ନା ସୋରିଷ ତେଲ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ଗରମ ହେଇଗଲା ତ ସବୁ ଚିକେନ୍ ଏ ଭିତରେ ପକେଇକି ଆଉ କିଛି ମସଲା ଆଡିସନାଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଲୁଣ ଗୋଟେ ଟାଇମ୍ ଦେଖିକି ତାପରେ ଲୁଣ କମ୍ ଅଛି ତ ମିକ୍ସ କରିପାରିବ। ରାଗ ପାଇଁ ନା ଲାଷ୍ଟରେ ଆମ ଗୋଲମରିଚ ପାଉଡର ବି ପକେଇବ। ଆଉ ଚିକେନର ଟେଷ୍ଟ ନା ଖାଲି ସିମ୍ରେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟାଇମ୍ରେ ଆଉ କାମ ବି ଆମେ କରିପାରିବ। ଏଇଟା ନର୍ମାଲ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ରଖିକି ସିମ୍ରେ ରଖିକି ଟିକେ ଟିକେ ଟାଇମ୍ ପୁରା ଆସିକି ଭଲ ମିକ୍ସ କରିକି ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର।
இது எண்ணெயில் வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னாவே போதும். சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இதுக்காக பக்கத்தில் நின்று ஃபுல்லாக எல்லாம் போட வேணாம். எல்லா மசாலாவும் போட்டுட்டு இது கூடவே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிட்டு சிக்கன் கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களன்னா தந்தூரி சிக்கன் மாதிரியே அந்த டேஸ்ட் வந்து வந்துடும் இந்த சிக்கன்லேயே. நான் இன்னைக்கு வந்து கஸ்தூரி மெத்தி வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். அதனால வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலாக சூப்பராக இருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. சிக்கன் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து மிக்ஸ் பண்ணினே இருந்தால் தான் ஈவனாக குக் ஆகும் சிக்கனு. இல்லைனா வந்துட்டு ஒரு சைடு குக் ஆகிட்டு ஒரு சைடு குக் ஆகாமல் மசாலா இறங்காத மாதிரி இருக்கும். அதனால அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாவே போதும். ଟିକେ ଟାଇମ୍ରେ ଆମ ପାଣି ପକେଇକି ସିଝୁନାହାନ୍ତି, ଖାଲି ତେଲରେ ବଏଲ୍ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଚିକେନ୍ରେ ଇଭନ୍ରେ ମସଲା ଯିବ ଆଉ କଭର୍ କରିକି ସିଝିବା ଟାଇମ୍ରେ ସେ ଚିକେନ୍ରେ ପାଣି ବାହାରୁଛି ନା ସେ ପାଣିରେ ସେ ସବୁ ସିଝେଇ ଦେବ। ଆଉ ଟିକେ ଟାଇମ୍ରେ ଟାଇମ୍ରେ ପାଣି ବାହାରିବା ଟାଇମ୍ରେ ଲୁଣ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ କମ୍ ଅଛି ନା ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ ଇନକେସ୍ ପାଣି ସବୁ ଅଛି ନା ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଲୁଣ କମ୍ ଟାଇପ୍ରେ ଦିଶିବ। फिर भी लुण आउ थे मिक्स करने दरकार ना। मोर पुआ को पेरी पेरी चिकन बेसी भल लगे से पेरी पेरी पाउडर है ना ये स्टेज मिक्स कर இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெரி பெரி மசாலா போட்டிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெரிய பெரிய சிக்கன் மாதிரியே இருக்கும். நான் பெரிய பெரிய சிக்கனும் ஃபுல்லாக நல்லா வெந்துட்டோடனே கஸ்தூரி மேத்தி பவுடரும் போட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஃபுல்லாக வேக வைக்கிறேன். पेरी पेरी मसाला टिके बेसी पकीब तो चिकन रे टेस्ट बढ़िया आसीबो। आ पेरी पेरी मसाला टिके कस्तूरी मेथी टिके पकीकी सिमरे रखिकी सेमती कवर करके रखुची। तापर बोलो मिक्स करके से पानी सब है ना फुल कम हो गए टाइम तक ड्राई बोलो फ्राई करबा पे दरकार। और चिकन भी बोलो सिझी देबो ड्राई हे जिवो। आ से मसाला भी खाइबा पे बढ़िया टेस्ट आसीबो। आम कस्तूरी मेथी पकीबा टाइम रे ना गोटे गोटे कस्तूरी मेथी टिके पिता भी लगिबो। ସେଇଟା ପାଇଁ କସ୍ତୁରୀ ମେଥି ସବୁବେଳେ ଲାଷ୍ଟ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ସେ இன்கேஸ் பித்தா ରହିବା டைம்ରେ சிக்கன் ଭିତରେ ଯିବା ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ கஸ்தூரி மேத்தி வந்து ஒன்று வந்து கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து முன்னாடியே போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அதோட அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோடனே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். சுக்கா மாதிரி சிக்கனில் வெறும் எந்த மசாலாவும் போடாமல் சிக்கனோட மசாலாவும் கரெக்டாக கோட்டிங் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் தவா बढ़िया सुपर रेडी பண்ணி சாப்பிடலாம்। बढ़िया चिकन तवा रेडी ହେଇଗଲା ड्राई ରହିବ ଖାଇବା ପାଇଁ ବି बढ़िया टेस्ट ଆସିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। थैंक यू।